சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்துமே அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நீங்கள் இந்த கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்காங்க. லோக்கலில் உள்ள எம்எல்ஏக்களுக்கு கால் பண்ணுறாங்க, எடுக்க மாட்டேங்காங்க. அமைச்சர்களுக்கு கால் பண்ணுறாங்க, யாருமே எடுக்க மாட்டேங்காங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னா அப்போ இந்த தமிழக அரசு யாருக்காண்டி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, யாருக்காண்டி தான் இது பண்ண போகிறாங்க? மக்களுக்காக தானே இந்த அரசை வந்திருக்கிறோம். ஓட்டு போடாதவங்க கூட வருத்தப்படுற மாதிரி எங்கள் ஆட்சி இருக்கும்னு சொன்னா ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு ஓட்டு போட்டவனே வருத்தப்படுற மாதிரிலாம் இருக்கு. ஏன்டா உங்களுக்கு ஓட்டு போட்டோம், உங்களை ஏன் அரியாசனத்தில் உட்கார வச்சோன்னு. அப்போ ஓட்டு கேட்கறதுக்கு முன்னுக்கூட்டி ஒரு வாய், ஓட்டு கேட்டதுக்கு அப்புறம் ஒரு வாய், எலெக்ஷனுக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாயா? தொடர்ந்து நீங்க எந்த உங்களுடைய அரசியல் தேர்தல் வாக்குறுதியில் நீங்க எவ்வளோ கேட்டால் நாங்கள் 90% அதை நிறைவேற்றி விட்டோம்னு சொல்றீங்க. எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? நீட்டையே உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. முதல் கையெழுத்தே நீட்டு கையெழுத்து தானே. என்னாச்சு? நீட்டை ஒரே நீட்டிட்டீங்க.